தயாரிப்பாளருடன் வந்து அட்டக்கத்தி இன்விடேஷன் கொடுக்கும்போதே வெற்றியின் புறப்படமாகத்தான் எனக்கு அந்த அழைப்புகள் பட்டது. படத்தினுடைய முன்னோட்டங்களை பார்க்கும்போது யதார்த்தத்தின் வெளிப்பாடாகவும் வெற்றியின் நிலைப்பாடாகவும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் சொல் புதிதாக, சுவை புதிதாக, பொருள் புதிதாக இருக்கிறது. மாபெரும் வெற்றியடைய ஆண்டவனை இறைஞ்சி வேண்டி விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு உற்சாகமான இளைஞன், வெரி கிரியேட்டிவ். அவர் ஜெயிச்சா நிச்சயமாக எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒரு ஜெயிச்சு தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப புதுசாக ஒரு அந்த தீம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரை வாழ்த்ததுக்காக வந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கும் தயாரிப்பாளர் சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாங்க. பருத்தி வீரரில் கார்த்தியும் பிரியாமணியும் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் முக்கியமான நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் அது தெரியணும். சின்ன பட தயாரிப்பாளருக்கு உற்சாகம் கிடைக்குன்றதுக்காக அதை திருப்பி எல்லா மேடையிலையும் சொல்ல விரும்புகிறோம். ஜனவரி 14, ஏப்ரல் 14, மே 1, ஆகஸ்ட் 15, தீபாவளி 5 தேதி தவிர மீது எல்லா தேதிகளிலும் சின்ன படங்கள் மட்டுமே வெளிவர வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இதை கடுமையாக அமல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக அட்டகத்தை வெளிவரதுக்கு நிறையா தியேட்டர்கள் கிடைக்கும், நல்ல டேட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து என்னெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆடிஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து 2-3 ஷார்ட் போகிறதுக்குலாம் பேமெண்ட்லாம் கிடையாது எங்கிட்ட. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து டைலாக் ரிஹர்சல் பண்ணிப்போம். அப்போ எங்களுக்கு டைலாக்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆள். ஸோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு டைலாக் சொல்லிக் கொடுத்த ஆள் ரஞ்சித். அந்த பெரிய ஆர்டிஸ்ட் நான் தான். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன். டெஃபினட்டாக அவரோட சாய்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரஞ்சித் இஸ் a very confident youngster. அண்ட் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆல்சோ மை ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஐ விஸ் என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணுறோம் சார். சும்மா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுறது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வெங்கட் பிரபு, ஸ்ரீபதி, அப்புறமா ரஞ்சித், இவங்க எல்லாருமே வந்து கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஏர்லியாக வந்துட்டேன். 9 மணிக்கே வந்துட்டேன். இன்னும் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு கிளம்புறேன் ரஞ்சித், நான் மன்னிச்சிரு அப்படின்னேன். அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணன் started performing with his group, Pradeep and I'm sorry I didn't get the other gentleman's name, Keba. அதனால் அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா ட்ரெய்லர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நெட்லெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இப்போது சாதாரணமாக வந்து மேடையில் பேச மாட்டேன், பேச வராது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சேன். ரஞ்சித் பற்றி இவ்வளோ தான் சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியோடைய ஹீரோ வந்து சந்தோஷ் நாராயணன். அவர் இங்கே இருக்கணும் சார், இங்கே இருக்கணும் சார். நீங்கள் சார், நானே இங்கே இருக்கேன். என்ன சார், வாங்க சார். நிறைய திறமைசாலிகள் இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க. இது வெற்றி அடையும் அப்படின்னு நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. தியேட்டரில் வெளியில் வந்தால் தான் இதோடைய சக்ஸஸ் தெரியும். ஆரண்யகாண்டம் ரிலீஸ் ஆகி யாருமே பார்க்கல. இப்போ வந்து 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த படத்துக்கு அந்த கதி வரக்கூடாது. ஓப்பனிங்லேருந்து 100 days அதுக்கும் மேலே போகணும். அதுக்கு ப்ரொடியூசரை வாழ்த்துறேன். அண்ட் இவங்க எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கும் அவங்கள பெற்றவங்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம்.
பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ட்ரெய்லர் பார்த்தீங்க, ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ விஷ் டைரக்டர் ரஞ்சித் ஆல் தி பெஸ்ட். அண்ட் சாங்ஸ் வந்து இட்ஸ் வெரி நைஸ். ஹீஸ் ஸ்கோர் sorry type of that I think is okay. So ரொம்ப நல்லா இருந்தது and it's very promising. I wish you all a very great success.